நம்ம ஊரு நம்ம ருசி சமையல் சக்கரவர்த்தி. நான் இப்போ நின்றுக்கிட்டு இருக்கக்கூடிய இடம் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மகாராஜா நகர். இன்னைக்கு நாம யார் வீட்டில் ருசி பார்க்க போறோம் தெரிஞ்சுக்கலாமா? எஸ்.ஆர். பாத்திமா திருநெல்வேலியைச் சேர்ந்தவர். இவரின் சொந்த ஊர் இடிந்தகரை. திருநெல்வேலி மகாராஜ நகரில் இவர் வசிக்கிறார். 2 ஆண் 1 பெண் என இவருக்கு மொத்தம் 3 குழந்தைகள். இவர்களில் 2 பிள்ளைகளுக்கு திருமணம் முடிந்துவிட்டது. சாதிக்க வயது தடையில்லை என்பது இவரின் தாரக மந்திரம். LIC முகவராக இருக்கும் இவரை இந்த சுற்று வட்டாரத்தில் தெரியாதவர்கள் இல்லை. எல்லோருக்கும் இன்முகத்துடன் உதவுவது உபசரிப்பது இவரின் இயல்பு. எப்போதும் சுறுசுறுப்பு இவரின் அடையாளம். குடும்பச் சூழல் வேலை பளுவுக்கு இடையே திருநெல்வேலியில் நடந்த நம்ம ஊரு நம்ம ருசியில் கலந்து கொள்ள வைத்தது இவர் சமையல் மீது வைத்திருந்த தீராத காதல்தான். திருநெல்வேலி போட்டியில் 3 இடங்களுக்குள் வந்தவர் சென்னையில் நடந்த இறுதிப் போட்டி வரை வந்து டாப் 9 இடத்துக்குள் வந்தார் திருநெல்வேலி எஸ்.ஆர். பாத்திமா. இவரின் பார்வையில் நம்ம ஊரு நம்ம ருசி சமையல் சக்கரவர்த்தி. இதுவரைக்கும் சேனல் இதுவரை நான் போனது கிடையாது. சின்ன காம்படிஷனில் வின் பண்ணுவேன். இருந்தாலும் இந்த தடவை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். எல்லாம் வின் பண்ணிட்டேன். 9 பேரில் வின் பண்ணதே பெரிய வின் பண்ண மாதிரி தான். 1 2 3ங்கிறதெல்லாம் இல்லை. 9 பேரில் வர்றதே பெரிய விஷயம். இவ்வளோ பேரையும் தாண்டி நாங்கள் அங்கே வந்திருக்கோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சேனல் எங்களுக்கு நல்ல ஹெல்ப்பும் பண்ணுச்சு. வணக்கம். வணக்கம் சார். இப்போ நம்ம மக்களுக்காக சரி சார் என்ன செஞ்சு காமிக்க போறீங்க? நண்டு மிளகு ரசம். நண்டு மிளகு ரசம். இது உங்க ஊர் ஸ்பெஷல் இல்லையா? ஆமா, எங்க ஊர் ஸ்பெஷல். நண்டு ரசம் அப்படிங்கிறது ரொம்பவே ஃபேமஸ், பிரபலம். அதை தான் நீங்க செய்ய போறீங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னலாமா? நண்டு, கோசு, கேரட், இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி தழை, பெருஞ்சீரகம், சிறு சீரகம், தக்காளி, சின்ன வெங்காயம், கார்ன்ஃப்ளவர், முட்டை, வெள்ளைக்கரு. நண்டு மிளகு ரசம். ஓகே, அதைத்தான் பண்ண போறீங்க இப்போ. ஆமா சார். செஞ்சிடலாமா? சரிங்களா, செஞ்சிருவோம் சார். என்னமா போட போறீங்க முதல்ல? இப்போ நண்டு போட போறோம். நண்டு. ஆமா, நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய நண்டு. இது ஒரு 1/2 கிலோ இருக்கும் இல்லையா? ஆமா, 1/2 கிலோ இருக்கும். முட்டைக்கோஸ் நல்ல சின்னதா நறுக்குன முட்டைக்கோஸ். இது வந்து ஒரு 50 கிராம் சொல்லலாமா? 50 கிராம். ஒரு 50 கிராம். அதுக்கப்புறம் கேரட் இல்லையா? ஆமா, அதுவும் பொடிசா நறுக்கிய கேரட். அதுக்கப்புறம் நல்ல மிளகு இல்லையா? உடைக்காத மிளகு, முழு மிளகு ஒரு 10 எண்ணம். ஜீரகம் இது ஒரு ஸ்பூனு. அடுத்தது பெருஞ்சீரகம், அது ஒரு ஸ்பூன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது இல்லையா? அரைச்சது. ஓகே. மெயின் பொடி வெங்காயம், சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போடலாம். ஓகே. தக்காளி கொஞ்சம், அது ஒரு 2 3 ஸ்பூன். அது ரொம்ப போடக்கூடாது. கொத்தமல்லி தழை கொஞ்சம், கொத்தமல்லி வாசனைக்காக. சரி, அவ்வளவுதான். தண்ணி ஊற்றி வேண்டியதான். நல்லா முங்கி வர அளவு ஊத்திடுவீங்க. 4 டம்ளருக்கு மேலே இருக்கும் இல்லையா? ஆமா. இது தனியாவும் சாப்பிடலாம், சாதத்தோடயும் சேர்த்து சாப்பிடலாம். சாதத்துக்கு குழந்தைகளுக்கெல்லாம் இதை எல்லாம் அரிசி எடுத்துட்டு அந்த சாதத்துல ஊற்றி கொடுத்தீங்கன்னா அந்த சத்து அந்த பிள்ளைகளுக்கு அது போயிடும். ஓகே. நம்ம இதை திருப்பி ஒரு நல்ல மிளகு போட்டு பரட்டி நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஓகே. உப்பு எப்பவுமே சூப்புக்கு கம்மியா தான் சேர்க்கணும். கம்மியா, ஏன்னா சீக்கிரம் உப்பு வெளியே தெரியும். சரி, சரியா? இப்போ மூடிடலாம் சார். மூடிட்டு வெயிட் போட்டுறோம். வெயிட் போட்டு இது வந்து நமக்கு ஒரு 2 விசில் வரணும். 2 விசில் வரணும். நண்டு ரெடி ஆயிடுச்சு. ரெடி. ஆனா பிரஷர் அடங்கினாதான் அதை திறக்க முடியும். அதுக்கு முன்னாடி வெந்நீர் சூடாக்கி கார்ன்ஃப்ளவரை கரைச்சு வச்சுக்கிறோம். வெதுவெதுன்னு தண்ணியில கார்ன்ஃப்ளவரை
இப்போ நம்மளுக்கு தண்ணி வெது வெதுன்னு ரெடி ஆயிடுச்சு இல்லையா? நம்ம அடுப்பு நிறுத்திடலாமா? நிறுத்திடலாம். இதை நீங்க அந்த கார்ன்ஃப்ளவர் போட்டு வச்சிருக்க டம்ளர்ல கரைக்கிறதுக்காக ஊத்திக்கிறீங்க இல்லையா? சரி, இது இப்போ நல்லா கரைச்சிடலாம். கார்ன்ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு இல்லையா? இதை எடுத்து வச்சிடலாம். ஓகே, இப்போ அடுத்தது என்ன பண்ணுங்க? சட்டி வச்சு தாளிச்சு பண்ணு. எண்ணெய் வந்து கம்மியாக தான் விடும். சரி, ரொம்பலாம் விடக்கூடாது. கொஞ்சமா எண்ணெய். ஆமாம், ஏன்னா இதில் வந்து அந்த இது சாறு இருக்கிறதுனால கம்மியாக தான் போடும். இப்போ நமக்கு கொதிச்சுட்டு எண்ணெய் சூடாயிடுச்சு இல்லையா? சூடாயிடுச்சு. ஆமாம், இதில் என்ன போட போறீங்க? கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமா. சீரகம் போடுவீங்களா இதில்? சீரகம் வேண்டாம். சீரகம் எல்லாமே இதில் போட்டாச்சுல சார்? வேண்டாம். ஆமாம், அதனால ஒன்றும் வேண்டாம். சரி, இப்போ கருவேப்பிலை போடு. இப்போ கொத்தமல்லி கீரை கொஞ்சம் சார். கொஞ்சமா. சரி, கொத்தமல்லி. இதை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஆஃப் பண்ணி வச்சு ப்ரெஷர் இறங்கிடுச்சு. திறந்துடலாம். என்ன பண்ணணும்? ஸ்பூனில் 2 துண்டு எடுத்துக்கிறோம். போதும் சார், போதும். துண்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். ரைட். கரண்டியால் இதை மசிக்கணும். ஓகே, அப்போ தான் அந்த சாரெல்லாம் இறங்கும். இல்லைன்னா அது கொஞ்சம் எல்லாமே நச்சு தான் போட்டிருக்கோம். எல்லாம் கொஞ்சம் நஞ்சு போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் இன்னும் அதிகமாகும். நண்டில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் இறங்கிடும். சக்கை தான் வெளியே இருக்கும். இதில் நீங்கள் வடிச்சிட போகிறீங்க இல்லையா? ஆமாம், இதில் வடிச்சிடுறேன் சார். இப்போ நம்மளுக்கு அந்த நண்டு சூப்பை தனியா எடுத்து வச்சுக்கிட்டோம் இல்லையா? இந்த பக்கத்துல தாளிப்பும் ரெடி. இப்போ என்ன பண்ண போறீங்க? இப்போ அந்த தாளிச்சதுக்குள்ள இந்த ரசத்தை தூக்கி அதில் ஊற்றணும். இதுலயே நீங்க ஊத்த போறீங்க இல்லையா? இப்போ நம்ம சூடாகணும். இன்னும் கொஞ்சம் லேசா சூடாகும். சூடு பண்ணிக்கிறீங்க லேசா. எடுத்து ஊத்திடலாமா? சரி, ஓகே. ஆமா சார். சூப்பர். இதில் கார்ன்ஃப்ளவரை ஊற்றணும். கரைச்சதை ஊற்றணும் இல்லையா? நம்ம கரைச்சி வச்சிருக்கக்கூடிய கார்ன்ஃப்ளவரை கொஞ்சம் ஊற்றணும். எதுக்குன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். ஓகே, அதனால இதில் இதை கொஞ்சம் நேரம் இவ்வளோ முடிஞ்சது. அதே வெந்துட்டு எல்லாமே முடிஞ்ச பிறகு இருக்குல்ல சார், இதில் 2 எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? ஆமாம், இதில் இருந்து கொஞ்சம் பீஸை உள்ள இருக்க பீஸை எடுத்து உள்ள போடணும். ஓகே, அந்த சதப்பகுதி வரும்போது நல்லா இருக்கும். அந்த சதப்பகுதியை மட்டும் உள்ள சார். அவ்வளோதான். ஓகே, இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி முட்டை வெள்ளைக்கரு இருக்குல்ல சார், ஆமாம், அதை லேசாக டெக்கரேட் மேலே பண்ணுற மாதிரி பண்ணிட்டோம்னா சூப் ரெடி. சூப் ரெடி ஆகிடும். ஆமாம், பெப்பர் சார். பெப்பர் எப்போவுமே சூப்புக்கு கொஞ்சம் காட்டம் கொஞ்சம் கூட கொடுக்கணும். சரி, ரொம்ப உடைக்கக்கூடாது சார். முட்டையிலோட இதை ரொம்ப உடைக்கக்கூடாது. அது இப்படி ஊற்றின உடனே அந்த சூட்டில் அதை வந்து இல்லை லேயல் மாதிரி இருக்கணும். ஒரு பச்சை முட்டையை உடைச்சி அதில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கரு மட்டும் மேலே ஊற்றிருக்கீங்க. அது அந்த நல்ல வெது வெதுன்னு அந்த சூட்லேயே இது வந்துடுது. வெள்ளைக்கரு வந்து லேஸில் சூட்டில் வந்துடும். ஓகே, அந்த லேயர் ஊதும் போது இப்போ நீங்கள் எடுத்து சூப்பு குடிக்கும் போதே அந்த லேயர் தான் உங்கள் கைக்கு வரும். ஓகே, அந்த வெள்ளை வெந்தது மட்டும் தான் நம்மளுக்கு வரும். ஓகே. நண்டு மிளகு ரசம் செய்ய தேவையான பொருட்கள்: நண்டு 500 கிராம், முட்டைக்கோஸ் 50 கிராம், கேரட் 50 கிராம், மிளகு 10, சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், பெருஞ்சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், சின்ன வெங்காயம் 2 டேபிள் ஸ்பூன், தக்காளி 2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தழை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, சோள மாவு 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் சிறிதளவு, கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை
தேவையான அளவு, மிளகுத்தூள் தேவையான அளவு, முட்டை வெள்ளைக்கரு 1, நண்டு மிளகு ரசம் செய்முறை. குக்கரில் நண்டு, முட்டைக்கோஸ், கேரட், மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், சின்ன வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி தழை இவற்றையெல்லாம் சேர்த்து இது மூழ்கும் அளவிற்கு தண்ணீர் ஊற்றி சிறிதளவு உப்பு சேர்த்து 2 விசில் வரும் வரை வேக வைத்து எடுக்கவும். பின்னர் வெந்நீரில் சோள மாவை கரைத்து வைத்துக் கொள்ளவும். கடாயில் சிறிது எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து தாளிக்கவும். குக்கரில் உள்ள வேக வைத்த நண்டில் 2 துண்டுகளை எடுத்து வைத்துவிட்டு மற்றதை மசிக்கவும். அதை வடிகட்டி எடுத்து வைத்துக் கொள்ளவும். வடிகட்டிய சாற்றை தாளித்த அந்த கடாயில் ஊற்றி அதனுடன் கரைத்து வைத்த சோளமாவையும் சேர்த்து ஒரு கொதி கொதிக்க வைக்கவும். பின்னர் எடுத்து வைத்திருக்கும் நண்டு துண்டுகளின் சதை பகுதிகளை எடுத்து அதனுடன் சேர்க்கவும். தேவையான அளவு மிளகுத்தூள், முட்டை வெள்ளைக்கரு ஆகியவற்றை சேர்த்தால் மிளகு நண்டு ரசம் தயார். நண்டு மிளகு ரசம் இல்லையா? ஆமா சார். திருநெல்வேலி ஸ்பெஷல். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. இப்போ அதான் பார்க்க போறேன். நல்ல அந்த நண்டினுடைய வாசனையும் அதோட அந்த மசாலா கலவை இல்லையா, அதுவும் அந்த வாசனை சூப்பரா இருக்கு. ஆஹா, ரசனையா இருக்கு. உண்மையிலேயே வந்து நண்டு மிளகு ரசம் திருநெல்வேலி ஸ்டைலில் அந்த மசாலாலாம் போட்டு செய்யும்போது ஒரு நல்ல ஒரு வாசனை, அதோடு சேர்ந்து சுவை எல்லாமே இருக்குது. மிளகு நண்டு ரசம் ரசனை. நம்ம ஊர் நம்ம ருசி சமையல் சக்கரவர்த்தி என்னோட இருக்கிறது திருநெல்வேலியை சேர்ந்த எஸ்ஆர் பாத்திமா. இப்போ நீங்கள் செய்ய போகிறது வெந்தயக்கீரை. வெந்தயக்கீரையில் என்ன பொரியல் பண்ண போகிறேன். ஓகே, வெந்தயக்கீரை பொரியலுக்கு என்னெல்லாமா தேவை? வெந்தயக்கீரை, உருளைக்கிழங்கு, உள்ளி, மிளகாய், கடுகு, தேங்காய். தாளிக்கிறதுக்கு எண்ணெய். வெந்தயக்கீரை பொரியல், அதுதான் இப்போ நம்ம ஊரு நம்ம ருசியில நீங்க செய்ய போறது இல்லையா? சட்டி காயினா அடுத்தது எண்ணெய். தாளிப்புல தான் ஆரம்பிக்கிறோம். கீரைகளுக்கு மட்டும் கருவேப்பிலை போடக்கூடாது. சரி. ஏன்னா அதுவும் பச்சை, கருவேப்பிலை இருக்கு தெரியாது. அதனால கருவேப்பிலை எப்பவுமே கீரைகளுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. சட்டி காஞ்சிருச்சு, இப்போ எண்ணெய் ஊத்திக்கிறோம் இல்லையா? ரைட். இது தாளிக்கிற அளவுக்கு போட்டிருக்கீங்க. ஆமா. சூடாயிருச்சு இல்லையா? பொரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ நம்ம சின்ன வெங்காயம் நல்லா நறுக்கி வச்சு சின்ன வெங்காயத்தை சேர்க்குறீங்க. மிளகாயும் கட்டிடலாம். இதோட மிளகாயும் ஒரு மிளகாய் காரத்துக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோத்தையும் போட்டுக்கிறீங்க. கொஞ்சம் கூட காரம் வேணும்னா இன்னொரு மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொரியணுமா? இப்போ உருளைக்கிழங்கு நல்லா சின்ன சின்னதா நறுக்கி சீக்கிரம் வேகணுங்கிறதுக்கு. சரி. இப்போ உருளைக்கிழங்கு கொஞ்சம் எண்ணெயில வேகணும். சரி. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. சரி. இப்போ கொஞ்சமா, ஏன்னா அந்த உருளைக்கிழங்குல உப்பு பிடிக்கணும், அதுக்காக. அப்புறம் கீரைக்கு தனியாக சேர்த்துக்கலாம். அதில் வேண்டாம், இதுலேயே அந்த உப்புல அதை சேர்ந்துடும். போதும். போதும். இப்போ கீரை தட்டிடுங்க. ரைட். ஓகே. கரண்டி வெளியே எடுத்து வெந்தயக்கீரை நல்லா ஆஞ்சி கழுவி வச்சிருக்கீங்க. எல்லாமே நீட்டாக கழுவி எடுத்து வச்சுட்டேன். வெந்தயம் வந்து வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லது இல்லையா? ஆமாம் சார். வயிற்று பிரச்சனைகளுக்கு வந்து. இப்போ தேங்காய் போட்டுடலாம்ல சார். தேங்காய் இது வந்து கீரைக்கு சுவை கூட்டுறதுக்காக. கசப்பு இருக்குல்ல, அதனால பிள்ளைங்களுக்கு கொஞ்சம். சார் முடிஞ்சது சார். நமக்கு வெந்தயக்கீரை பொரியல் ரெடி. வெந்தயக்கீரை செய்ய தேவையான பொருட்கள்: வெந்தயக்கீரை 1 கட்டு, எண்ணெய் சிறிதளவு, கடுகு உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், சின்ன வெங்காயம் 5, பச்சை மிளகாய் 1, உருளைக்கிழங்கு 1 கப், உப்பு தேவையான அளவு, தேங்காய் 1 கப். வெந்தயக்கீரை செய்முறை: கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு, உப்பு, வெந்தயக்கீரை,
தேங்காய் சேர்த்து நன்றாக வதக்கி எடுத்தால் வெந்தயக்கீரை தயார். அந்த வெந்தயக்கீரையினுடைய வாசனையும் அந்த ஃப்ளேவரும் அப்படியே இருக்கு. அதோட அந்த உருளைக்கிழங்கு காம்பினேஷன், சரி, உப்பும் நல்லா இருக்கு. வெந்தயக்கீரை பொரியல் ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம ஊரு நம்ம ருசி சமையல் சக்கரவர்த்தி நிகழ்ச்சியில நமக்காக திருநெல்வேலி எஸ்ஆர் பாத்திமா இப்ப என்ன செஞ்சு காமிக்க போறாங்க? கருப்பட்டி அவல் செய்ய போறேன். அவல்ல நீங்க செய்ய போறீங்க இல்லையா? எவ்வளவு அவல் எடுத்துக்கிட்டா எவ்வளவு கருப்பட்டி எடுக்கணும் சார்? ஒரு 1/4 கிலோ அவல் எடுத்துக்கிட்டா ஒரு கருப்பட்டி போதும். ஒரு கருப்பட்டிங்கிறது ஒரு சில்லு, ஒரு கருப்பட்டி, ஒரு சிரட்டை கருப்பட்டி, ஒரு சிரட்டை கருப்பட்டி. ஒரு சிரட்டை கருப்பட்டிங்கிறது ஒரு 1/4 கிலோ அவலுக்கு எவ்வளவு தேங்காய்? தேங்காய் ஒரு பாதி முடி போடலாம். மேல வந்து டேஸ்ட்டுக்கு ஏலக்காய், அவ்வளவுதான். சரி, முதல்ல கருப்பட்டி என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? தண்ணி விட்டு காய்ச்சி அதுல இருக்க அழுக்கு மண்ணு இதெல்லாம் அரிசி எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து கருப்பட்டி பாக ஆக்கிருக்கேன். இது வந்து திக்கு பாகு இல்லையா? திக்கு பாக எடுத்து வச்சிருக்கீங்க இல்லையா? திருப்பி அவல ஒரு 10 நிமிஷம் வெந்நீர் பச்சை தண்ணி போட்டு ரொம்ப லேட் ஆகும். அதனால லேஸ் வெந்நில ஊத்தி அதை ஊற வச்சிருக்கேன். ஒரு வெதுவெதுங்கிற வெந்நில ஒரு 10-15 நிமிஷம் அவல் அப்படியே நமக்கு வந்து ஊறி இருக்கணும். ஊறி இருக்கு. ஓகே, இப்போ செய்யலாமா? இப்போ செய்யலாம். நல்ல திக்கு பாக எடுத்து வச்சிருக்கீங்க இல்லையா? நல்ல மண்ணு கல் எதுவும் இல்லாம சுத்தமான கருப்பட்டி பாகு. இது சூடாகி வரணும் இல்லையா? சூடாகி உங்களுக்கு சூடாக இல்லையா? கொதிச்சு வரணுமா? இல்ல லேசா கொதிச்சாலே போதும். பறிக்கிறதுக்கானே இப்ப நம்மளுக்கு கொதிச்சு வந்துருச்சு இல்லையா? பொங்கி வருது. இப்ப நம்ம நல்லா 15 நிமிஷம் ஊற வச்சிருக்கக்கூடிய அவல் இல்லையா? அவலை இப்போ உள்ள சேர்த்துடுவோம். இப்போ இது சுருண்டு வரணுமா? எப்படி? கொஞ்சம் உருள் ஊற்றி போகும். ஏற்கனவே பாகு காய்ச்சி தானே சார் வச்சு, அதனால இது சீக்கிரமா இதாகும். அந்த காலத்துல இதே அரிசியை இடிச்சு ஓட்டுமாவா ஆக்குவாங்க. ஓகே, அது ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது சார். இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி இல்லையா? ஆமா சார், ஆமா சார். இப்ப தேங்காய் தட்டிடலாம் சார். இப்ப தேங்காய் இல்லையா? தேங்காய் டேஸ்ட்டுக்கு தான். ஆமா சார். அதனால சின்ன குழந்தைகளுக்காண்டி கொஞ்சம் நிறைய போடலாம், நமக்குன்னா கம்மியா போட்டுக்கலாம். சரி, இப்போ நம்மளுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் மேலே சேர்க்க போறீங்க இல்லையா? ஆமாம் சார். ரொம்ப போட வேண்டாம், எல்லாருக்கும் ஏலக்காய் பிடிக்காது. ஓகே, சும்மா ஃப்ளேவருக்காக. ஆமாம் சார். ரெடி ஆயிடுச்சு சார். உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. கருப்பட்டி அவல் ரெடி. நம்மளுக்கு இப்போ சூடு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ நம்ம உருண்டை பிடிக்கலாம். பிடிங்க இப்போ. கருப்பட்டி அவல் செய்ய தேவையான பொருட்கள்: கருப்பட்டி 100 கிராம், அவல் 1/4 கிலோ, தேங்காய் பாதி மூடி, ஏலக்காய் சிறிதளவு. கருப்பட்டி அவல் செய்முறை: கருப்பட்டியை நன்றாக பாகு காய்ச்சி வடிகட்டி எடுத்து வைத்துக் கொள்ளவும். அதை அடுப்பில் இளம் சூட்டில் கொதிக்க வைத்து ஊற வைத்த அவல், தேங்காய், வாசனைக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து கிளறி இறக்கினால் கருப்பட்டி அவல் தயார். அவல், அந்த கருப்பட்டியினுடைய ஃப்ளேவர், ஏலக்காயினுடைய வாசனை எல்லாம் சேர்ந்து அபாரமா இருக்கு. கருப்பட்டி அவல் உருண்டை அபாரம்.